அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடியேன் அரவிந்த்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்தனுடைய இல்லை ஒரு தாசனுடைய வீட்டுடைய நவராத்திரி உற்சவத்தை தான். என்னுடைய அருமை நண்பர் அண்ணா திரு கோகுல் அண்ணா அவர்களுடைய வீட்டுடைய நவராத்திரி உற்சவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்க தான் அண்ணாவுடைய வீடு இருக்குது. நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ண ஜெயந்தியின் போதே, அதாவது பாஞ்சராத்திர ஜெயந்தியின் போதே இவருடைய வீட்டுடைய அந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தோட வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நான் அப்போவே சொன்னேன், நான் நவராத்திரிக்கு போகும்பொழுது நானே இன்னொரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன். ஏன்னா அப்போ போட்ட வீடியோ அண்ணா எனக்கு அனுப்பிச்ச வீடியோ. இப்போ நாம் பார்க்குற வீடியோ தான் அடியேன் எடுத்த வீடியோ. வாசல்லே எவ்வளோ அழகான ஒரு வாசகங்கள் பார்த்தீங்களா? முழுக்கும் காணும் இடமெங்கும் தன்னுடைய ஆராத்திய தெய்வமாக கண்ணனை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் அண்ணா எல்லா வாசகங்களையும் எழுதி போட்டிருப்பார். நீங்கள் பார்க்கலாம். தன்னடியார்க்கு இனியான் இல்லம், அதுவே என்னை ரொம்ப மெய்மறக்க செஞ்சது. ஏன்னா அந்த இறைவனுடைய அடியாருக்கு இவர் இனியவனா, அது போல் அவர் இதில் மட்டும் இல்லை, வழக்கத்திலும் அவர் அப்படித்தான். அதனால தான் நான் தாசன்னு சொன்னேன். எப்பொழுது பேசினாலும் அடியேன் தாசன் அப்படின்னு தான் அவருடைய இதுவே தொடங்கும், கான்வர்சேஷனே என்னோட தொடங்கும். அந்த மாதிரி ரொம்ப இனிமையானவர் கோகுலண்ணா. அவருடைய வீட்டுடைய நவராத்திரி உற்சவத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பார்க்குற இடமெல்லாம் கிருஷ்ணமயனமாக இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவுருவங்கள் மட்டும் அழகல்ல, கோகுலண்ணா அவருடைய மனைவி மற்றும் அவங்க அம்மா, அவங்களுடைய மனமும் அவ்வளவு அழகானது, அவ்வளவு இனிமையானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பக்தியினுடைய பயன் என்பது நாமே கடவுளை உள்ளுக்குள்ள உணர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்தணும். பார்க்குற உயிரினங்கள் மீதெல்லாம் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அதை நான் இவங்க வீட்டில் சத்தியமாக பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்ணாவுடைய ஆராத்திய தெய்வமாக அவர் வீட்டில் வச்சு வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய கனகவல்லி சமேத வீரராகவர். கனகவல்லிக்கும் வீரராகவருக்கும் இந்த நவராத்திரியின் 10 நாட்களும் தினம் தினம் ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஒரு அலங்காரத்தை அண்ணா சாத்துப்படி பண்ணுவார். அது போல தான் நாம் இப்போ ஒரு அலங்காரத்தையும் நம்ம பார்க்குறோம். தொட்டிலில் உறங்கி கொண்டிருப்பது போல விழித்து கொண்டிருக்கிற அந்த கண்ணனை பார்க்குறோம். பார்க்குற இடமெல்லாம் பாருங்கள், அவருடைய பக்தி எப்படி இருக்குது அப்படின்னா, பல திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவ படங்களை எல்லாம் உற்சவ திருமேனிகளாகட்டும் அல்லது கையால் வரையப்பட்ட திருமேனிகள் என்று பல புகைப்படங்களை நம்ம பார்க்குறோம். எங்கு சுற்றியும் ரங்கனை சேவி அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் சொல்கிற மாதிரி இங்கே எங்கு சுற்றியும் கண்ணனை சேவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பந்தல் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பந்தலெல்லாம் அண்ணாவும் அவருடைய மனைவியும் கையாலேயே பண்ணுறது. அந்த முத்தெல்லாம் அவங்களே கையால் கோத்து அந்த மாதிரி ஒரு முத்து பந்தல். இந்த கிளியெல்லாம் அவங்களே தச்சு அதுக்கு அந்த கல்லெல்லாம் ஒட்டி அவ்வளோ அழகான அலங்காரம். பெருமானுக்கு முன் அலங்காரம், பின் அலங்காரம் எல்லாமே. அதனால தான் சொல்கிறேன், இந்த மண்டபம் கூட அவங்க வெளியிலேருந்து ஆளை கொண்டு போடலை, அவங்களே அந்த மண்டபத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு தத்ரூபமாக, அவ்வளவு அழகாக அந்த மண்டபம் நம்ம கண்களுக்கு விருந்தாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், பார்க்கும் பொழுதே அது ஒரு பக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வை இந்த அலங்காரங்கள் நமக்கு தருகிறது. அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு பக்தியோடு பண்ணப்பட்ட அலங்காரம். இங்கே பார்த்தீங்களா? வெண்ணத்தாழி, சைஸ் வாரியாக வெண்ணத்தாழிகளை அடிக்கடிக்கு தொங்க விட்டது. பார்க்குற இடமெல்லாம் அது போல தான், ஒரு பிருந்தாவனம் போல அல்லது நந்தகோபனுடைய இல்லம் போலவே அந்த வீடை அவங்க அமைச்சிருந்தது. அது ஒரு தனித்தன்மையான அழகு. இப்போ நீங்கள் ஒரு அழகான கிளியோடு இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணனை பார்க்க போகிறீங்க. எவ்வளவு அழகாக அந்த கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். தத்ரூபமாக கண்ணன் சாட்சாத் குழந்தை வடிவத்தில் அங்கே தவழ்கிறது போலவே ஒரு அழகு. அந்த இடுப்பில் அவங்க போட்டிருக்கக்கூட அந்த அரைஞான் கயிறு, அதெல்லாம் கூட அவ்வளவு தத்ரூபமாக போட்டிருக்காங்க. முன்னாடி தானே அலங்காரம், பின்னாடி எதுக்கு தேவையில்லைன்னு நினைக்காம அது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனைப் போல பாவித்தால் மட்டும்தான் அவருக்கு முன்னலங்காரம் பின்னலங்காரம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள், அந்த நந்தகோபனுடைய இல்லத்திலே கண்ணன் குழந்தையாக தவழ்ந்து அந்த இது முழுக்கும் கோகுலம் முழுவதும் அவர் நிகழ்த்திய லீலைகள் அத்தனையும் அழகான காட்சிகளாக நம்ம கண்ணு முன்னாடி இப்போ விரிய போகுது. அதற்கு அவ்வளவு நேர்த்தியான ஒரு செட்டப் ஒன்று பண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இவங்க வீட்டில் தோரணத்துலலாம் கூட கிருஷ்ணர் இருப்பார். அது மாதிரி தான் இங்கே நீங்கள் பாருங்கள், தோரணத்துலலாம் கூட கண்ணன், எங்கு காணினும் கண்ணன். நான் இவருடைய வீட்டை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பாரத கதையில் ஒரு பகுதி தான் ஞாபகத்துக்கு வரும். சகாதேவனுக்காக பெருமான் 16,000 உருவத்தை தாங்கி நின்னார்னு. அதுபோல் இவங்க வீடு முழுக்க இருக்கிறத பார்த்து எனக்கு அந்த மகாபாரத காட்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. அழகான ஒரு கண்ணாடி பேழையில் பெருமானுக்கு முன்னலங்காரம் பின்னலங்காரம் எல்லாமே எவ்வளோ அழகாக சாத்தியிருக்காங்கங்கிறத பாருங்கள். அவ்வளோ அந்த வெண்ணத்தாழியோடு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன், அவருக்கு அந்த துணியெல்லாம் கூட தத்ரூபமாக அந்த பொம்மையிலேயே அவங்க ஒட்டி, இல்லை அந்த உண்மையான அந்த கண்ணனுடைய திருமேனியிலேயே ஒட்டி அவர் அவ்வளவு அழகுக்கு அழகு சேர்த்துருக்கிறாங்க. அந்த வெண்ணக்குடம் தொங்குற அழகு, அந்த கிளிகள் தொங்குற அழகு, கோபனுடைய இல்லத்திலே அவர் செய்த லீலைகள் அத்தனையும் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஒன்றுன்னா பார்த்து ரசிங்க. இதெல்லாம் இந்த ஃபவுண்டெயினெல்லாம் அவங்களே வீட்டில் பண்ணது. இது இந்த
இதில் தொடங்குறது கிருஷ்ண ஜெயந்தியின் போது இந்த உற்சவத்தில் தொடங்குற இந்த அலங்காரங்கள் நவராத்திரி வரைக்கும் அவங்க அதை அப்படியே அழகாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருக்கிறதுனால தான் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த பொம்மை காட்சிகள் எல்லாம் அவ்வளவு தத்ரூபமாக அவ்வளவு அழகாக நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்சி தருது. நான் அண்ணாவை கேட்டேன், எங்கண்ணா இவ்வளவும் எப்பண்ணா வாங்கினீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் அப்போ சொன்னார், அண்ணா நான் இதை வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் நம்ம வாங்க முடியாது, எங்கெங்கெல்லாம் போகிறணும், மதுராவுக்கு போகிறேன் அல்லது வந்து பூரி ஜெகநாதரை தரிசிக்கிறதுக்கு ஒரிசாவுக்கு போகிறேன், அப்படி அங்கே போகும் பொழுதெல்லாம் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவனுடைய அழகழகான திருமேனிகள்லாம் என் கண்ணில் படம், அப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து சேர்த்தது தான் இவ்வளவு அழகா. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் சிலதெல்லாம் கிடைக்கிது, கிடைக்காமலாம் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த திருவுருவ சிலைகளுக்கும் அண்ணா வச்சுக்கிட்டு இருக்கிற திருவுருவ சிலைகளுக்கும் 100 வித்தியாசங்கள் கண்டருளுங்கன்னா கண்டருளலாம். ஏன்னா சில அவ்வளவு பெக்யூலியராக அண்ணா வந்து சிலதெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தனித்தனி பொம்மைகளாக தான், ஆனால் அது அவர் வந்து ஒரு செட்டப் மாதிரியே பண்ணியிருக்கார். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற காட்சி பாருங்கள், ஒரு ஓவியத்தினுடைய பிரதிபிம்பம். இந்த ஓவியம் இருக்குது பாருங்கள், இந்த நாவல் பழங்களை விற்க வந்த அம்மையாருக்கு மோட்சம் கொடுத்தார் பெருமான்னு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ஓவிய காட்சி இங்கே பாருங்கள், அது பொம்மை காட்சியாகவே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த காணும் இடமெங்கும் கிருஷ்ணமயமாக இருக்கிற இந்த கொலுவை பாருங்கள். கண்ணன் பசுமாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டி பால் குடிக்க வரும்பொழுது அதை தள்ளிட்டு தான் பால் குடிப்பதும், யசோதை கண்ணனை அன்போடு ஆறத் தழுவி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. யசோதை செஞ்ச மாதிரி புண்ணியம் வேறு யார் செய்தது? பிறகு அந்த 2 மரங்களாக மாறி இருந்த அந்த தேவர்களுக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக இடுப்பில் கட்டியிருந்த அந்த உரலோடு சேர்த்து பெருமான் அந்த மரங்களை சாய்த்து அவர்களுக்கு மோட்சம் நல்கியது. பிறகு யசோதை கண்ணன் பண்ணுற சேட்டை தாங்காமல் உரலில் கட்டி வச்சது. பிறகு பெருமான் காளிங்க நர்தனம் ஆடக்கூடிய காட்சி. பெருமான் பிறகு அந்த கோபிகைகளோடு சேர்ந்து ராசக்கிரீடை புரியக்கூடிய காட்சி. கோபிகை ஒருவர் வந்து மரத்தில் ஏதோ பூ பறிக்கவோ பழம்பறிக்கவோ போகும்போது அவளுடைய ஜடையை பிடிச்சி இழுக்கிற காட்சி. என்னுடைய மனசை கவர்ந்தவர் இந்த கண்ணன் தான், ஒரிசாவிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னு அண்ணா சொன்னார். அந்த நடச்சக்கரம் தள்ளுவண்டியோட பெருமான் இருக்கக்கூடிய இந்த காட்சி அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. இவர் பக்கத்திலே போய் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டோம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய வீட்டிலேருந்து வந்தவங்க அத்தனை பேரும் போய் உட்காந்துக்கிட்டோம். அவ்வளவு அழகாக தத்ரூபமாக இருந்தார். அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அடடடடா. கோகுல் அண்ணாவுடைய மனைவிக்கு 1000 கோடி வந்தனங்கள் சொன்னாலும் அது வந்து கம்மியே ஆகாது. ஏன்னா அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு நிதானமாக பெருமானை அலங்கரித்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த பக்தி, அதுதான் அவங்க கற்று வைத்திருக்கக்கூடிய அந்த கலையினுடைய நேர்த்தி. அவர் முகத்தை பாருங்கள், அவர் மூக்கில் தொங்குற அந்த புல்லாக்கை பாருங்கள், அந்த மயில் பீலியை பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முத்துச்சரங்களிலும் கண்ணன். இதெல்லாம் எப்படி நான் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு கதை சொன்னார். அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஒன்னொன்னுத்துக்கு ஒரு கதை சொன்னார் அண்ணா. நான் இவங்க வீட்டில் பார்த்தது என்னென்னா, அந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகமாகட்டும் தாயாருடைய சிலைகளாகட்டும் எல்லாவற்றுக்கும் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் கண்ணாடி பேழையில், அதுவும் அழகழகான கண்ணாடி பேழையில் அந்த திருவுருவங்களை எல்லாம் எழுந்தருளச் செய்து அழகுக்கு அழகு சேர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு தனி லைட்டிங் கொடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு தாயாருடைய திருமேனியை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அவங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக. அந்த வெல்வெட் துணியை பயன்படுத்தி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு முத்தங்கி சேவை மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த தாயாரை வந்து ஒரு கண்ணாடி பேழையில் எழுந்தருளை பண்ணி பின்னலங்காரமும் தெரியணுங்கிறதுக்காக பின்னாடி ஒரு நிஜமான ஒரு கண்ணாடியும் ஒன்று வச்சு உள்ள ஒரு லைட்டிங் கொடுத்து, அதுதான் வந்து அண்ணாவுடைய அந்த மாஸ்டர் டச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரியான பல அலங்காரங்கள், இந்த மாதிரியான பல ஆராதனைகள்லாம் எதுக்கு அப்படின்னா, நமக்கு உள்ள இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும். மனிதர்கள் ஆகிய நாம் இறைவனோடு பக்தியில் நம்ம பக்தி செலுத்துகிறோம் இறைவன் மீது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இந்த அலங்காரங்களை எல்லாம் பண்ணி அந்தர்முகமாக பெருமானை ஆராதனை செய்து வெளியில் தெரிகிற இந்த பெருமானை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும், அதுவும் அழகாக கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பல அலங்காரங்கள் நம்ம வந்து செஞ்சு பார்க்குறோம். பலரும் பல கேள்விகள் கேட்பாங்க. எதுக்கு உங்கள் கடவுளுக்கு வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணி பார்க்குறீங்க? எதுக்கு உங்கள் கடவுளுக்கு வந்து லட்சமாக செலவு பண்ணி இப்போ மாலைகளும் இந்த மாதிரி ஆபரணங்களும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, வெளியில் பண்ணுறது அத்தனையும் வந்துட்டு ப்ராக்டிக்கல். எதுக்குன்னா நமக்குள்ள நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ளே செய்ய வேண்டிய அந்த அந்தர் பூஜைக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் வெளியில் நம்ம பார்க்குறது. வெளியில் நாம் செய்கிறது எதுக்கு அப்படின்னா, பூஜைகள் செய்கிறது எதுக்குன்னா உள்ளுக்குள்ளே பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது கோகுல் அண்ணா வீட்டில்
ரொம்ப அழகாக கண்ணுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்து ரொம்பவே நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. முடிஞ்சால் ஒரு முறை திருவள்ளூரில் தான் இருக்கார் அண்ணா. வீரராகவர் கோயிலேருந்து ரொம்ப அருகாமையில் தான் அவருடைய வீடு. முடிஞ்சால் ஒரு முறை போயிட்டோம் வாங்க. இந்த வருஷம் முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட நவராத்திரி முடிஞ்சு இப்போ தீபாவளியே வரப்போகுது. அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கோ அல்லது அடுத்த வருஷம் நவராத்திரிக்கோ அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க, திருவள்ளூரில் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்ணாவுக்கு எந்த விதமான பேதமையுமே கிடையாது. ஏன்னா கண்ணனுக்கு கண்ணன் கிட்ட தன்னை சரணாகதி பண்ணி கொண்டவருக்கு ஒரு பேதமையும் இருக்காதுங்கிறதுக்கும் அண்ணா ஒரு சாட்சி. அவங்க வீட்டுக்கு அத்தனை மக்களும் வருவாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் அண்ணா வீட்டுக்கு வருவாங்க. அத்தனை பேருக்கும் சமமான ட்ரீட்மெண்ட் தான் அங்கே நடக்கும். அத்தனை பேருக்கும் சமமான உபச்சரிப்பு தான் அந்த வீட்டில் நடந்ததை பார்த்து எனக்கு அதுவும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி நாம் அத்தனை பேரும் சமந்தானுங்க.